ஒரு 10,000 ரூபா வாங்கிக்கிட்டு போட்டோம்னா இந்த கணக்கு எனக்கு முடிஞ்சிடும். புதுசாக ஒரு 50,000 ரூபா நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் வாங்கிடுவேங்க. அதிக கடனாளியாக ஆக போறாங்க இவங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கினேன்னா நீ பெருங்கடன்காரனா மாறிடுவ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது அந்த ராசிக்காரங்க யாருன்னு பார்க்கலாங்களா? தனுசு ராசி, மீன ராசியும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டங்க இந்த காலகட்டத்தில். அதே சமயத்தில் இந்த கன்னி ராசி ஓரளவுக்கு தப்பிச்சுக்கும். எப்படி அப்படின்னாக்க, அந்த தண்ணிலையும் இல்லாமல் தரையிலையும் இல்லாமல் தப்பிச்சுக்கும். ஏதோ ஒரு செலவை செஞ்சு விட்டுட்டு இன்னொரு செலவு எனக்கு தெரியாது நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சாட்டி விட்டு, அப்போ இப்படி ஓடக்கூடிய ஒரு நிலை. அப்போ அதிக கடனாக ஆகக்கூடிய காலகட்டம் இந்த கட்டம். இந்த நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அகத்திக்கீரை வாங்கி எருமை மாட்டுக்கு உணவாக கொடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடன் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடனாளி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதோ கொஞ்சம் ரொம்ப இருந்ததுக்கு ஏதோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.